இது வந்து ராசி கட்டம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய ராசி கட்டங்கள் தலைகீழா தான் நான் எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா வான்ல தலைகீழா தான் இருக்கும். நம்ம பார்ப்பது போல் நேராகவே இருக்கவே இருக்காது. சரியா? அதற்கு உதாரணம் தான் நான் இந்த இதை சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷபம் உதயமாகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப காலையில அடிவான்ல காலையில ரிஷபராசி உதயமாகுது. ரிஷபராசி உதயமானால் நம்ம வான்ல என்னென்ன ராசிகளை பார்க்கலாம் அப்படின்னா ரிஷபம், மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு இப்படி ரிவர்ஸ்ல தான் பார்க்க முடியும். கீழ இருந்து பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி ரிஷபம் உதயமானா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 6 ராசி தான் இருக்குது. அப்ப அந்த 6 ராசியை வான்ல பார்க்கலாம் அப்படின்னா அது முற்றிலுமே தவறு. சொல்ற வார்த்தைகள் புரியுது இல்லையா? ரிஷபம் உதயமானால் இப்ப மேச ராசி உதயமாகுதுன்னு வச்சுக்கலாம். மேசம் உதயமாகுது. மேசம் உதயமானா நம்ம என்ன நினைப்போம்? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கனி 6 ராசி நமக்கு மேல தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையவே கிடையாது. மேசம் உதயமானால் மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம் என்ற இந்த 6 ராசிகள் தான் தெரியுமே தவிர கீழே இருக்கக்கூடிய 6 ராசிகள் தெரியவே தெரியாது. மேசத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? அப்படியே ரிஷபம் அடுத்தது உதயமாகும். அதற்கப்புறம் தான் மிதுனம் உதயமாகும். அதனாலதான் நம்ம அப்படி எழுதுறோம் ரிவர்ஸ்ல. மேசம், ரிஷபம், மிதுனம் நம்ம போட்டு எழுதுறோம் இல்லையா? மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபம் உதயமாகும், ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம் உதயமாகும், மிதுனத்துக்கு அப்புறம் கடகம் உதயமாகும், கடகத்துக்கு அப்புறம் சிம்மம் உதயமாகும், சிம்மத்துக்கு அப்புறம் கன்னி உதயமாகும். இப்படி போறதுனால நமக்கு ரிவர்ஸ்ல தெரியுது. சரிங்களா? ஆனால் உண்மையில் எப்படி இருக்குது? நேர் ஆப்போசிட்டா இருக்குது. நம்ம பார்ப்பதற்கும் நம்ம நடைமுறையில் இருப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்ப இதனுடைய அடிப்படையில தான் பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 1ஆம் இடம் இது வந்து நம்ம உதயம்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஒரு பாயிண்ட் வந்து உதயம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம கீழ்வான் நம்ம கீழே நம்ம பூமி இருக்கு இல்லையா? நம்ம பூமியினுடைய மேல் பரப்புன்னு வச்சுக்கலாம். இப்ப காலையில சூரியன் வந்து இங்க இருக்கு, ரிஷபத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிஷபத்துல இருந்து சூரியன் அப்படியே மேல வருது. சரியா? ரிஷபத்துல சூரியன் மேல வர 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 இங்க என்ன ஆகுது? 8ஆம் இடம் 8ஆம் இடம் கீழே வந்துருச்சு. அப்போ 1ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் பகைன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். 1ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் சொன்னதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான். சரியா? இப்போ 6ஆம் இடம் இருக்கு இல்லையா? சத்ருஸ்தானம். இங்க பாருங்க, சத்ருஸ்தானம் வந்து உதயமாகுது. சத்ருஸ்தானம் துலாம் உதயமாயிருச்சு. ரிஷபம் என்ன ஆயிருச்சு? சாகர நிலைமையில வந்துருச்சு. இதனாலதான் துலாம் வந்து பகைஸ்தானம் நம்ம சொல்றோம். சரியா? அதுவே இந்த 1ஆம் இடம் ரிஷபம் உதயமாகும் போது யார் ஆட்சியில் இருக்கிறா? 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம்ங்கிறது நம்ம லாபஸ்தானம் பேசுறோம் இல்லையா இன்னைக்கு? அதனாலதான் இது வந்து 1ஆம் இடம் உதயமாகும் போது யார் ஆட்சியில் இருக்கிறா? மேல உச்சிவான்ல 11ஆம் இடத்துக்காரன். சோ 11ஆம் இடத்துல இருக்கிறவன் ரொம்ப பலமா இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். சரியா? அடுத்தது இந்த ரிஷபம் இருக்கு இல்லையா? இந்த ரிஷபம் பலமாகணும் அப்படின்னா எங்க வரணும்? 3ஆம் இடம் வெளியே வரணும். 3ஆம் இடம் வெளியே வந்தா ரிஷபம் பலமாகும். அப்ப 3ஆம் இடம் வெளியே வந்து ரிஷபம் பலமாச்சுன்னா அதற்கு அர்த்தம் என்ன? 1, 2, 3 3ஆம் இடம் கடக வீரியஸ்தானம், அதாவது தைரிய வீரியஸ்தானம் சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துக்கு கடகம் உதயமாகும் போது ரிஷபம் என்ன ஆயிரும்? தைரிய வீரியமா மாறிடும். சோ இதுதான் கான்செப்ட். சரியா? அப்போ நம்ம வந்து அதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கடகம் வந்து நமக்கு தைரிய வீரியத்தை கொடுக்கவே கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்த ஜாதகத்துக்கு கடகம் வந்து தைரிய வீரியத்தை கொடுக்குமா அப்படின்னா 3ஆம் இடம் தைரிய வீரியத்தை கொடுக்குமா அப்படின்னா ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியத்தை கொடுக்குமானா கொடுக்காது. கடக லக்னம் உதயமாகும் போது ரிஷபம் மேல போயிடும். அப்ப ரிஷபம் வந்து என்ன ஆயிரும்? ஆட்சியா உட்கார்ந்துரும். அதனால எனக்கு பலம் ஆயிருது. அப்ப கடகம் உதயமாகும் போது நான் மேல இருக்கேன். சரியா? அதனால அது வந்து ஒரு நட்பு ஸ்தானமோ ஒரு தைரிய ஸ்தானமா சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். சரியா? இப்போ இந்த விஷயம் புரியுது இல்லையா? இந்த விஷயத்துல எதுவும் டவுட் இல்லையில? ஒவ்வொரு லக்னம் உதயமாகும் போதும் அந்த லக்னம் மேல வரும். மேல வர 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 நமக்கு என்ன பலனோ அந்த லக்னம் அதுதான் கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம்னா விருச்சிக லக்னம் மட்டும்தான் முழுசா பலன் கொடுக்கும். மற்ற எந்த லக்னமும் பலனெல்லாம் கொடுக்காது. அது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா விருச்சிகத்துக்கு அடுத்தது என்ன ஆகுது? தனுசு. தனுசு வரும்போது விருச்சிகம் நடையா மாறிடுது. விருச்சிகம் வந்து தனுசு வரும்போது இப்போ விருச்சிக லக்னம் இருக்கு. சரியா? விருச்சிகம் உதயமாயிருச்சு. உதயமாகும் போது அடுத்தது 2ஆம் இடம் தனுசு இல்லையா? விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் போது 2ஆம் இடம் வந்து பணவரஸ்தானம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இப்பத்துக்கு. இப்ப 2ஆம் இடம் தனுசு பணம் கொடுக்கணும். தனுசு பணம் கொடுக்காது. தனுசு வெளியே வரும்போது விருச்சிகம் பணத்தை தேடி ஓடிடும்.
அதனால தனுசு பணவரஸ்தானம் சொன்னாங்க. அடுத்தது மகரம் வந்து தைரிய வீரிய ஸ்தானம். மகரம் மேல வரும்போது விருச்சிகம் தைரிய வீரியத்துக்கு போயிடும். சோ இதனாலதான் அப்படி சொல்லி வச்சாங்களே தவிர மற்றபடி அடுத்தடுத்த ஸ்தானம் வந்து கொடுக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். சோ இந்த பேஸ் எல்லாத்துக்கும் புரியுதா?